டாக்டர், பெப்டிக் அல்சர் வந்துட்டதுனால வலி தவிர நமக்கு வேற ஏதாவது தொந்தரவு வருமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. நாம இந்த பெப்டிக் அல்சரை கவனிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கான அறிகுறிகளான இந்த வயிற்று வலியை தவிர்த்து வேற என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண் மேலும் ஆழமாவதனால இரத்த குழாய்களை அரிக்கலாம். அதனால வாந்தி வருதல், வாந்தியில் ரத்தம் வருதல் அல்லது மலம் கருப்பாக போதல், இது மாதிரியான மாற்றங்கள் வரலாம். இதுக்கு அடுத்து நீண்ட நாளாக இந்த புண்ணை நம்ம சரியாக பார்த்துக்கல, சரியாக குணமாக்கலை அப்படின்னு சொன்னால் தழும்பு ஏற்பட்டுவிடும். முன்குடலில் தழும்பு ஏற்படுறதுனால உணவு பாதை சுருங்கி விடுகிறது. அப்போ உணவு சரியாக குடலுக்கு செல்லாமல் பசி குறைவு, வாந்தி ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கக்கூடிய புண்கள் புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இரைப்பை புண் அல்லது பெப்டிக் அல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் அல்சர் அல்லது டியோடினல் அல்சர் என்று சொன்னால் அவற்றை உடனடியாக கவனித்து அவை பூரணமாக குணமாகின்றதா என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கான சரியான மருந்துகளையும் சரியான உணவு பழக்கங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலி நிவாரணிகள், மது, புகை போன்ற பொருட்களை அறவே தவிர்த்தால் இரைப்பை புண்ணிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.